ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி பிசிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைரெக்டாக யூஎஸ்பி கேபிள் மூலமாக பண்ணலாம். அப்புறம் www.sharedrop அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுக்கு போய் அதில் இருந்து ஸ்கேனுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் ஃபோட்டோஸ் லைப்ரரி வரும். அப்போது ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னாலே போதும், உங்கள் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். தென் அடுத்து என்னென்னா, இந்த விண்டோஸ் லிங்க்னு ஒரு ஆப் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணி அதில் வெரிஃபிகேஷன் நம்பர் கேட்கும், உங்கள் இமெயில் ஐடி கேட்கும், அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும். அதில் உள்ள பின்கோட் அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடியது டைரெக்டாக என்ன பண்ணலான்னா பிசியில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று எப்படின்னா, இந்த பென்ட்ரைவ் ஃபோனில் மாட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. அது பென்ட்ரைவை இன்னொரு அடாப்டர் மூலமாட்டு இந்த ஃபோனில் மாட்டிட்டு அதில் இருந்து நம்ம ஃபைலை பென்ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் மேனேஜர் அந்த இதுக்குள்ளேயே, அந்த ஃபோல்டருக்குள்ளேயே எஃப்டிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்டார்ட் யூஆர்ஐன்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போதே நீங்கள் சேஃபாக அந்த இதை ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ கண்டிப்பாக சேஃபாக அதை கொடுத்துருங்க, சேஃப் கொடுத்துருங்க. அப்போ உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுக்க சொல்லுவாங்க. எதுனாலும் கொடுத்துக்கலாம். நீங்கள் யூசர் ஐடி உங்கள் நேமும் ஏதோ கொடுத்து பாஸ்வேர்டு சிம்பிளாக கொடுத்தா போதும், பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு யூஆர்ஐ நம்பர் க்ரியேட் ஆகும். அதில் அந்த நம்பரை இப்போ உங்கள் சிஸ்டமில் என்ன பண்ணணுன்னா, அந்த பாத் இருக்கக்கூடிய இடத்துல அந்த லொக்கேஷன் காட்டும்ல, அதில் மேலே இப்போ கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லொக்கேஷன் காமிக்கிற இடத்துல அது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா போகும். அது டிலீட் பண்ணிட்டு அந்த யூஆர்என் நம்பரை அதில் நீங்கள் டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சிஸ்டமில் நீங்கள் பார்க்கலாம். அதை காப்பி பேஸ்ட் அது பண்ணலாம், இல்லைனா வீடியோ எடிட்டிங் எதுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். இந்த ஸ்டெப் மூலமாட்டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் பண்ணிக்கலாம்.